நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்கள் மேலே வச்சுருந்த அந்த அளவு கடந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. அதாவது எப்போவுமே நான் உங்களுக்கு மேலே நான் அதிகப்படியான மரியாதை அப்படிங்கிறது வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போது வர வர அந்த மரியாதையை நான் உங்கள் மேலே இழக்கிற மாதிரி இருக்குது. இதுக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்கலங்கிற அளவுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்குறாரு முதல்வர் விஜய் மகனான ஜேசன் சஞ்சய். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் அம்மா அப்பாவோட விவாகரத்து அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதாவது சங்கீதா விஜய் அந்த விவாகரத்தை வாபஸ் வாங்கினாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க பின்னணியாக இருந்தது ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா அப்பா தான் என்னுடைய முதல் ஹீரோ, அப்பா வச்சு தான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நான் ஹாலிவுட்க்கு போய் படம் பண்ணனா கூட எனக்கு முதல்ல என்னுடைய அந்த ஹீரோ அப்படிங்கிற செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றது என்னுடைய அப்பாவோட பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக ஷேர் பண்ணி நிறைய பேரோட மூக்க உடைக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஜேசன் சஞ்சயோட இந்த இன்டர்வியூ மிகப்பெரிய அளவுக்கு வைரலும் ட்ரெண்டும் கூட ஆச்சு. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு மாறா ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அப்பா அம்மாவை பெருமையாக பேசினது தான். ஆனால் அந்த இன்டர்வியூவும் பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அந்த கவர்மெண்ட் பரேடில் நம்ம நடிகை த்ரிஷாவுக்கு முன்வரிசையில் இடம் அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஷோபா சந்திரசேகருக்கு பக்கத்தில். இந்த விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருந்துச்சு. இன்னும் ஏன் இவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது விஜய் சாரை சுற்றி இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த விஷயத்துக்கு மறுபடியும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இப்போது ஜேசன் சஞ்சய் ஒரு முக்கியமான ஏற்பாடை செஞ்சுருக்காராம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தாச்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜேசன் சஞ்சயோட சிக்மா படம் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆக போகிற நிலைமையிலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான அந்த படம் ரிலீஸ் தொடர்பான அந்த ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் அவருடைய மெச்சூரிட்டி லெவலை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியப்பட்டுச்சு. ஏன்னா விஜய் சாரோட வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, அதையும் தாண்டி சங்கீதா மேமோட ப்ராட்டப் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே அவருடைய அந்த மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது பாராட்டப்பட்டுச்சு. இப்போ அதையும் தாண்டி நடிகை த்ரிஷாவோட அந்த இண்டிபெண்டன்ஸ் டே விசிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை தந்துச்சு. ஏன்னா விஜய் சார் நீங்கள் மீண்டும் மீண்டும் நிறைய தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா உங்களால் பாதிக்கப்பட போகிறது இளைஞர்கள், குழந்தைகள் மட்டும்தான். உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் இன்றைக்கி கண்காணிக்கப்படுது. ஏன்னா ஒரு தலைவன் எந்த அளவுக்கு ஒழுக்க சீலனாக நடந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவனை ஃபாலோ பண்ணுற எல்லா பீப்புளும் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேம் வார்த்தையை சொல்லி வச்ச மாதிரி எல்லா நடிகைகளும், அதாவது ஃபீமேல் பொலிட்டீஷியன்ஸ் வந்து மிகப்பெரிய ஆட்கள்லேருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க. அதை தொடர்ந்து ஜேசன் சஞ்சய் மற்றும் த்ரிஷா பேசின ஒரு ஆடியோ கால் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி ஜேசன் சஞ்சய் வந்து த்ரிஷா மேம் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது இது ஃபேமிலி லெவலையும் தாண்டி மக்களுக்கு எவ்வளோ ஒரு கெட்ட பேரை கட்சியாகவும் இல்லை அப்பா மேலேயும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அப்பாவுக்கு ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரசிகர்கள், தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், அவங்கள எப்பயாவது வாழ்க்கையோட அந்த ஒரு கை தூக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கனவோடு தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. எந்த விதமான சுயநல எண்ணங்களும் அதில் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய அந்த அப்பியரன்ஸோ இல்லை ஷேடோவோ படும்போது அதில் நிறைய பிளாக் மார்க்ஸ் கரை விழுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? அப்பா அம்மாவுக்கு இருக்கிற உள்ள அந்த சண்டை அப்படிங்கிறது மேபி எப்போ வேணாலும் காணாமல் போகலாம், டிஸப்பியர் ஆகலாம். பட் உங்களால் அவருடைய அந்த இதுக்கு மேலே அவருடைய அந்த பொலிட்டிக்கல் லைஃப்பில் விழுற பிளாக் மார்க் அப்படிங்கிறத யாராலையுமே மறைய வைக்க முடியாது. உங்களால் அப்பாவுக்கு ஏற்படுறது களங்கம் மட்டும்தான். உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஒரு பெண்ணாக நீங்கள் 40 வயசுக்கு மேலே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினாக நிற்கிறீங்க, ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அது ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம்பிள். நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது மரியாதை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஜேசன் சஞ்சய் சொல்லியிருக்காராம். இந்த விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போகிறத தாண்டி இந்த இடத்துல ஜேசன் சஞ்சயோட வளர்ப்பு தான் அதிக அளவு பேசப்பட்டிருக்கு.